வீடியோ பார்த்துக்கிறதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு ஆணு உங்களை விரும்பாம உங்களுடைய உடம்பினுடைய அதாவது காமத்தினுடைய ஆசைக்காக மட்டும் உங்களை பயன்படுத்துறாங்க விரும்புறாங்கன்ற போது அந்த ஆண் எப்படி நடந்து கொள்வான்றதை பத்தி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆண் உங்களுடைய உடம்பிற்காக மட்டும் விரும்பினால் நீங்கள் எப்போதும் பேசினாலும் அவர்கள் அதை பற்றி தான் அதிகம் பேசுவார்கள். வேறு எந்த ஒரு பேச்சும் எடுக்க மாட்டார்கள். நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ஆண் கூட நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கீங்களா, அந்த ஆண் கூட உங்க கூட பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்கன்ற போது அந்த ஆண் முழுக்க முழுக்க அந்த காமத்தினுடைய பேச்சை மட்டும்தான் உங்ககிட்ட முழுக்க பேசுவாங்க. அதாவது நீங்க வேற எந்த ஒரு டாபிக் பேசினாலும் சரி அவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை பத்தி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க எந்த ஒரு டாபிக்லாம் வேணாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு டாபிக்ல அதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்துல வந்து கடைசியில் நிற்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு போர்ஷனை நீங்க உங்க லைஃப்ல விரும்புறீங்க. அதாவது முழுக்க முழுக்க உங்ககிட்ட பேசும்போது முழுக்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த காமம் அந்த மாதிரி விஷயங்கள், செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இப்படிப்பட்ட விஷயங்கள்னு அதை பத்தி தான் ஒரு ஆண் உங்ககிட்ட அதிகமாக பேசுனாங்கன்னா அப்படிப்பட்ட ஆண் உங்களை முழுசா பார்த்தீங்கன்னா உண்மையா விரும்பலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் நீங்க கிடையாது, உங்களுடைய உடம்புன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளும் போது உடனே பேசுவார்கள், ஆனால் பேசும்போது அதை பற்றி தான் அதிகம் உங்களிடம் கேட்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ பேசினாலும் சரிங்க உங்ககிட்ட உடனே உடனே வந்து பேசுவாங்க. உங்களை எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அவாய்ட் பண்றதோ இல்லை உங்களை பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வைக்கிறதோ பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, அவங்க நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்கப்பா, பாசம் வச்சிருக்காங்கப்பா, அதனால தான் நம்ம எப்போ பேசினாலும் நம்ம கிட்ட உடனே வந்து பேசுறாங்கப்பா, அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் நிஜம் என்னன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்த உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்றது அர்த்தமான உண்மை. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க அந்த டைம்ல பேசும்போதும் கூட அவங்க அந்த ஒரு இதை பத்தி தான் அதிகமா உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க நல்லா பார்த்தாங்க கவனிச்சு பார்த்தாங்க தெரியும். நீங்க எப்ப பேசினாலும் சரி உங்ககிட்ட பேசுவாங்க. பட் அந்த ஒரு டாபிக் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பர்சன் உங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம லைஃபை தொலைச்சிட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பற்றி பேசாதே அப்படி என்று கூறினாலும் அவர்கள் பேசுவார்கள். அதை மீறி நீங்கள் பேசாமல் தவிர்த்தால் அவர்கள் உங்களிடம் பேசுவதை தவிர்ப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு ஆண் கூட நீங்க பேசுறீங்க பழகுறீங்க, அந்த ஒரு ஆண் அந்த மாதிரி விஷயங்கள பேசுறாங்க அதிகமா அப்படின்ற போது நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. பட் அந்த ஒரு ஆண் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி பேசி நீங்க அதுக்கு ஓகே பண்ண வேணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் பேசி உங்களை அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு இது மாற்றி அமைக்க முடியுமோ அந்த விஷயங்களுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க அதெல்லாத்தையுமே தாண்டிட்டு நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினா என்கிட்ட பேசவே தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கோபமாகவும் வேகமாகவும் பேசுனீங்கன்ற போது அவங்களுக்கு ஒரு கட்டத்துல உங்களையே பிடிக்காம போகும். அதாவது உங்க மேல இருந்த அந்த காம உணர்ச்சிலாம் போய் உங்களே விட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரு சில ஆண்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறிய பிறகு செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள், செய்யாமல் இருப்பார்கள். ஆனால் நேரில் சந்திக்கும் போது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் கேவலமான ஆண்கள். அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்களை நம்புறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசாதான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. அவங்களும் சரிப்பா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு லவ் தானேப்பா, உடம்பு எதுக்குப்பா தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா அவங்க உங்ககிட்ட பேசதான் மாட்டாங்க. ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த தேகத்துல இன்னும் அதிகமான நிறைய விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான சான்ஸ் எப்போ கிடைக்குமோ அப்போ உங்களை யூஸ் பண்ணிக்கலான்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல எந்த ஒரு ஆண் உங்களுடைய உடம்பு ஆசைப்படுறாங்களோ நேர்ல சந்திக்கும் போது முழுக்க முழுக்க அந்த விஷயங்களை பார்ப்பாங்க, அதை தொடவும் செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது பெட்ரு. பட் என்ன நமக்கு பிடிச்சவங்க நம்மளுடைய லவ்வர்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற பொண்ணுங்களை நீங்களும் ஒருத்தங்கன்றதான் அர்த்தமான உண்மை. ஸோ எப்படிப்பட்ட போர்ஷனை நீங்க உங்க லைஃப்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது தயவு செஞ்சு சொல்றேங்க கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் நீங்க தப்பான லவர்ட்ட லைஃப் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க அசால்ட்டா போய்கிட்டே இருப்பாங்க வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு. ஸோ பி கேர்ஃபுல். ஒரு சில ஆண்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டு மீண்டும் ஒரு சில நாட்கள் கழித்து அதே விஷயத்தை தான் செய்வார்கள். காரணம் அவர்களுக்கு தேவை உங்களிடமிருந்து அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா
ஒரு சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலையே அப்போ நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக பேசுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க ஏய் நல்லவனா இருக்கான்ப்பா இப்படிப்பட்ட பையனாப்பா அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னன்னா ரியாலிட்டியில் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அது என்ன உங்களுக்கு தோணுன்னா இவ்வளவு நாள் பேசல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டேனா கேட்கல எனக்கு இப்போ வேணுன்றது இருக்குது அதனால தான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான விஷயங்களை ரொம்ப எளிமையா உங்ககிட்ட நைஸா கேட்பாங்க. நீங்களும் நம்பி நமக்கு பிடிச்ச பையன் தானே சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்த தருவீங்க. பட் கடைசியில தான் தெரியும் அது உங்களுக்கு வைக்க போற மிகப்பெரிய ஆப்புன்றது. ஸோ கைஸ் இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோட செகண்ட் பார்ட் வீடியோ வருது கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். செகண்ட் பார்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறைய விஷயங்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் முக்கியமாக இது போல பல டாப்பிக்லாம் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்போம் ரெகுலராக. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய யூஸாக இருக்கும். ஸோ லவ் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், லவ் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றின வீடியோ நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்கு லவ்ல, அதை கிளியர் பண்ணி நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாங்க. நம்ம கூட பேசலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம அங்கே பண்ணுவோம். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்குறோம். சீதா பை பாய்.